Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான நல்ல தளதளன்னு ஒன் பாட் ரெசிபி சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே அதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். காலையில் செய்யும்போது எந்த அளவுக்கு நல்ல தளன்னு இருக்கிறோம் அதே போல் ஈவினிங் வரைக்குமே தளன்னு இருக்கும், கெட்டியாகாது. இதே போல் சாம்பார் சாதம் செஞ்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அமிச்சிங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸு ஃபுல்லாக காலியாகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சாம்பார் சாதம் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை மெஷர் பண்ண அதே கிளாஸாலேயே 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அரிசியையும் பருப்பையும் கழுவுறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை கழுவுனதுக்கு அப்புறமா அரிசி ஊறுறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம்ல, அப்போ தண்ணியோட கலர் இந்த அளவுக்கு நல்லா கிளியராக தெரியணும். இந்த அளவுக்கு அரிசியும் பருப்பையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். அரிசியும் பருப்பையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அரிசி பருப்பு ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசி பருப்பை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம புளி ஊற வச்சுக்கலாங்க. அடுத்து புளி ஊற வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பவுலில் புளி சேர்த்துக்கோங்க. புளியோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. சாம்பார் சாதத்தில் புளி டேஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக தான் இருக்கணும். அதனால் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி எடுத்துக்கோங்க. புளிப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். புளியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி புளி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் புளியை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா புளி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து புளியை ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது 3மே எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. இது 3மே எண்ணெயெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாம்பார் சாதம் நல்லா டேஸ்டியாக வரும். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு தக்காளியையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் சைடிஷ் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையும் இந்த ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. தக்காளியை நம்ம கரண்டியால் நசுக்கணும் அப்படின்னா நல்லா மசியை நசுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கட் பண்ண பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்து செய்யும்போது சாம்பார் சாதத்தோடைய டேஸ்ட்டும் அதோடைய ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் சேர்த்துக்கிற காய் தான் சேர்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காயெல்லாம் நீங்கள் அந்த சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்ட காயை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த காயை மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், காய்கள் எல்லாமே பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். அடுத்து இந்த காய் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை மெஷர் பண்ணிக்கிட்டோம்ல அதே கிளாஸால் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போது இந்த குழம்பை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குழம்பை மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை கொதிக்க வச்சுக்கோங்க.
குழம்புல நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகணும். அதே போல் காய் வந்து வெந்து வரணும். அது வரைக்கும் குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து அரிசியையும் பருப்பையும் வேக வச்சுக்கலாம். அரிசி பருப்பை நம்ம 3/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லாவே ஊறி வந்திருக்கும். இப்போ அரிசி பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியையும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரிசியை வந்து மெஷர் பண்ணிட்டோம்ல, அதே கிளாஸால் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு 1 கிளாஸ் அரிசி அது கூட 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டோம்ல, அதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை விட கம்மியாகவும் சேர்த்துக்காதீங்க, அதிகமாகவும் தண்ணி சேர்த்துக்காதீங்க. இந்த அளவே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அரிசி பருப்பு கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு குக்கர் வந்துட்டு 4 விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க. 4 விசில் விட்டு வேக வச்சோம் அப்படின்னாலவே அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வரும். குக்கர்லேருந்து 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கரை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். அடுத்து குழம்பு கொதிச்சிருக்கான்றதை பார்க்கலாம். குழம்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்புல இருக்கிற அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. காய் வெந்திருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி காயை வந்து கரண்டியில் எடுத்துட்டு ஒரு கத்தியை வச்சு காயை இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கட் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் காய். குழம்பு கொதிச்சிடுச்சிங்க. இப்போ இந்த குழம்பு கூட வந்துட்டு நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு புளி தண்ணியை மட்டும் குழம்பு கூட சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். காய்கள் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணி சேர்க்கணும். காய் வேகிறதுக்கு முன்னாடியே புளி தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா காய் வந்து வேகாது. புளி தண்ணியை குழம்பு கூட சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து ஒரு கொதிக்க வைக்கணும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் சாதம் செய்யறதுக்கு அரிசியும் பருப்பையும் வேக வச்சாச்சு. இன்னொரு பக்கம் குழம்பையும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுற வேலை தான். குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு அப்படின்றது. இப்போது இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வந்து நம்ம கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி தான் வெந்து வந்திருக்கும். இருந்தாலும் கரண்டியில் நம்ம வந்து மசிச்சு விட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து சாம்பார் சாதம் நல்லா குழைவாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாதத்தை நல்லா குழைவாக மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்ப இந்த சாதத்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதத்தையும் குழம்பையும் பார்க்கும்போது குழம்பு வந்து அதிகமாக இருக்கிற போல் இருக்கும். ஆனால் நம்ம சாதத்து கூட குழம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட குழம்போடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண குழம்பு வந்து கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லா குழம்பையுமே சாதத்து கூட சேர்த்து கலந்து விட்டுடணும். அதே போல் சாதம் வந்துட்டு குக்கரில் பாதி அளவுக்கு தான் இருந்திருக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது. ஆனால் அந்த சாதத்து கூட நம்ம குழம்பு சேர்த்து கலந்து விட சாதம் வந்துட்டு அதிகமான அளவில் நமக்கு வருங்க. நம்ம ரெடி பண்ண எல்லா குழம்பையுமே சாதத்து கூட சேர்த்து நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா மட்டும்தான். நீங்கள் காலையில் சாம்பார் சாதம் செய்கிறீங்க அப்படின்னா கூட ஈவினிங் வரைக்குமே வந்துட்டு கட்டியாகாமல் நல்லா தளன்னு இருக்கும். பாருங்கள், நான் எல்லா குழம்பையுமே வந்துட்டு சாதத்து கூட சேர்த்துக்கிட்டேன். குழம்பு வந்துட்டு சாதத்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்தை சைடிஷே இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சைடிஷே இல்லாமல் எந்த சாதமே சாப்பிட பிடிக்காது அப்படின்னா மட்டும் இந்த சாம்பார் சாதத்து கூட நம்ம வந்து கஞ்சி வத்தல் இருக்கும்ல, அதை வந்து பொரிச்சு வச்சு சாப்பிடுங்க. சாம்பார் சாதத்துக்கும் கஞ்சி வத்தலுக்கும் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சாதத்து கூட எல்லா குழம்பையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சாம்பார் சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது சாம்பார் சாதத்தோடைய டேஸ்ட், அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா மட்டும் நெய்யை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் தளன்னு சாம்பார் சாதம் செஞ்சு காமிச்சிருக்கேன். உண்மையாகவே இந்த சாம்பார் சாதத்தோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த சாம்பார் சாதத்தில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான தளன்னு சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சாம்பார் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சாம்பார் சாதம் எந்த அளவுக்கு நல்லா குழைவாக தளன்னு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு மை ஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.